எலியா அன்பானவர்களே, வாழ்த்துக்கள். இன்று சங்கீதம் 34:8 இவ்விதமாக சொல்லுகிறது. தாவீது ராஜா சங்கீதத்திலே அவர் தேவனை இனிமையாக பாடுகிறார். அவர் இனிமையாக பாடுகிற அந்த பாட்டில் அவர் சொல்கிறார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். பழம் நல்லா இருக்குதான்னா ருசித்து பார்க்கலாம், சாப்பாடு நல்லா இருக்கான்னா ருசித்து பார்க்கலாம். ஆனால் அவர் அனுபவத்தில் என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் தன்னை படைத்த இறைவன் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அப்படி என்றால் அவர் நல்லவர், நன்மை செய்கிறவர், எல்லாவற்றுக்கும் மேலானவர். அவர் நமக்கு நன்மையே செய்கிறார். அது தாவீது 15வது சங்கீதத்தில் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். அப்போ கர்த்தர் நல்லவர், நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அதனால அவர் அனுபவத்திலிருந்து சொல்லுகிறார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆண்டவருடைய வசனத்தில் நடந்து, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு, ஆண்டவருடைய பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு, ஆண்டவருக்கு பிரியமாக ஜீவித்து, ஆண்டவர் சொல்லுவதெல்லாம் செய்கிற மனிதன் இந்த தாவீது. இறைவனோடு நேரடியாக பேசுகிற ஒரு வாய்ப்பு பெற்றவர். அவர் ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ராஜா, ஒரு அருமையான சங்கீதக்காரர், நடனக்காரர். அவர் எல்லா கலையும் ஓரளவு நல்லாவே தெரியும். அப்படிப்பட்ட மனிதன் இறைவனோடுள்ள தொடர்பு, இறைவனோடுள்ள ஐக்கியம், கர்த்தரை குறித்தான ஒரு நல்ல காரியங்களை அவர் கண்டுகொண்டார். அநேகருக்கு என்னப்பா கர்த்தர் இப்படி சோதிக்கிறாரு, இவ்வளோ வேதனையா சோதனையா, இப்படியெல்லாம் பின்பற்றணுமா அப்படின்னு சொல்லி அநேகர் விட்டு போயிடலாம். எல்லா மனுஷருடைய வாழ்க்கையிலையும் துன்பங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் வரும். அது இயேசு ஏற்றுக்கொண்டா மட்டும் வராது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இயேசு ஏற்றுக்கொண்டாலும் வரும், இயேசு ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவங்களுக்கும் வரும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுக்கு எப்படியோ நீதிமானுக்கும் அப்படித்தான். துன்மார்க்கன் எப்படி சாகுறானோ நீதிமான் அப்படித்தான் சாகுறான். ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, தேவனோடு கர்த்தரோடு இடைப்பட்டு கர்த்தருக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கர்த்தருக்காக முழுமையாக ஒப்பு கொடுக்கிறவர்கள், அவருடைய ஆத்துமா ரட்சிக்கப்படுகிறது. அந்த ஆத்துமா ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அது பரலோகத்துக்கு ஆயத்தமாகிறது. உலக மனிதர்கள் எப்படியோ வாழ்கிறார்கள், உலகத்தில் எவ்விதமாக ஜீவிக்கிறார்கள், எப்படியெல்லாம சம்பாத்தியம் பண்ணுகிறார்கள், கொழுமையாக இருக்கிறார்கள். அவனுடைய ஆத்மா ரட்சிக்கப்படலை, பரலோகத்துக்கு போகாது. ஆனால் ஒரு மனுஷனை பக்குவப்படுத்தி அவனுக்காக அவன் பரலோகத்துக்கு போக முடியாது என்று நினைத்த பொழுது அவனுக்காக தன் ஜீவனை கொடுத்து தன்னையே அர்ப்பணித்த ஒரு இறைவன் இயேசு பரலோகத்துக்கு போகிறதுக்கு வழியாக இருக்கிறார். அதனால் அவர் சொல்கிறார், நானே வாசல், என் வழியாய் பிரவேசிக்கிறவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். நானே வாசல், பரலோகத்துக்கு போகிறது அவர்தான் வாசலாக இருக்கிறார். வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் இப்படிப்பட்ட அருமையான தேவன் நமக்கு அருமையான காரியங்களை செய்திருக்கிறபடினால்தான் சங்கீதக்காரர் சொல்கிறார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நாமும் ஆண்டோடைய பிரமாணத்தையும் ஆண்டுடைய வார்த்தையும் கை கொண்டு ஆண்டோர் சொல்வதெல்லாம் கேட்டு கீழ்ப்படிந்து தான் பார்ப்போமே, அவர் நல்லவராக இருக்கிறாரா இல்லையா என்று. அவர் நல்லவர், அவரை பின்பற்றுவோம், அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா.